We love you from the bottom of our hearts, God. What a loving God you are. Oh, hallelujah. Hallelujah. Sarva vallavar ஆளுகிறார். Hallelujah. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கே துதியுமக்கே. ஆமென். ஹalleluya hallelujah hallelujah. For the Lord God Almighty reigns. Oh hallelujah hallelujah. Holy holy for you Lord God Almighty. Holy holy for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, are you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, it's a great joy to see you through this program. இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பேரானது கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளில் ஒருவேளை குறைகளோடு கவலைகளோடு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை செமையான பாதையில் நடத்துவார், உங்களை கண்ணீரை துடைப்பார், நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். இந்த நாளிலும் நானும் பிரதர் சாம் ஹட்சன் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? Before worshiping, shall we close our eyes and look up to God? Oh gracious heavenly Father, Lord, you know the burden and the trouble that everyone is watching this program. அவருடைய மனதில் இருக்கிற கேள்விகள், வேதனைகள், சஞ்சலங்கள், பாரத்தை நீ அறிந்திருக்கிற. You are the God who knows what is in our heart. எங்கள் உள்ளத்தின் ஆழங்களை நீர் அறிந்திருக்கிறீர், ஏக்கங்களை அறிந்திருக்கிறீர். Touch every broken soul. ஒவ்வொரு உடைந்த உள்ளத்தை நீ தேற்றுங்கப்பா, தொடுங்க ராஜா. Comfort them and rebuild that broken walls in their life. அவருடைய வாழ்க்கையில் இடிந்து போன மதில்களை நீர் கட்ட போகிறீர். யாவருக்கு முன்பாக தலையாக நீ உயர்த்த போகிறீர், மேன்மைப்படுத்த போகிறீர். இந்த நிகழ்ச்சி உம்முடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா தடைகளை எடுத்து போடும், எல்லா அந்தகார சக்திகளை நாங்கள் முறியடிக்கிறோம். We bind and rebuke every forces, dark forces, oh God. Let your mighty hand be with us. In Jesus' name we pray. Amen. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை துதிப்பது நல்லது. யோசபாத் தன் பிரச்சனையின் மத்தியிலே கர்த்தரை துதித்தார். அவர் யுத்தம் செய்யாமலே ஒரு வெற்றியை கண்டார். Shall we clap hands and praise God? Amen. அவர் நல்லவர். நன்றியால் துதிப்பாரு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாரு. நன்றியால் துதிப்பாரு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாரு. வல்லவர் வல்லவர் போதுமானவர், வாழ
வார்த்தையில் உண்மை உள்ளவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர். வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. செல்வோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசுவும் தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இருந்து விடும். அம்மே கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இருந்து விடும். அம்மே நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. சொல்வோம் செல்வோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுள்ளே, செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுள்ளே. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். அம்மே நாமே நன்றி துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அம்மே நன்றியா துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. அவசேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவசேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவசேற்றையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவசேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே நம் சிறகுகளால் மூடுவார். தேவன் தேவனும் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, என் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். தேவன் தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ? ஒரு வாதையும் உள் கோடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். ஒரு வாதையும் உள் கோடாரத்தையே அணுகாமல் காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய சேட்டுக்குள்ளாக வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். அவருடைய சேட்டையின் கீழ் ஆரோக்கியம் உண்டு, விடுதலை உண்டு, நன்மை உண்டு. கண்களை மூடி அந்த ஆண்டவரை நோக்கி சொல்லுவோமா? இம்மட்டுமாக எங்களுக்கு உதவி செய்த இம்மானுவேலே, எபினேசரே, உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம்.
உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உள்ளல்மை ருசிக்கையிலே ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உள்ளன்பை ரசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். கைகளை உயிர் சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆராதனை 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 என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரை துதிக்க துதிக்க எத்தனை ஒரு இன்பம். What a heavenly presence, what a heavenly rejoicing. It is so great and great joy to be in the presence of God. Even today while I was waiting in the presence of God, this verse came into my heart. Psalms 102 verses 13. Thou shalt rise and have mercy upon Zion, for the time of favor here, yet the set time has come. சங்கீதம் 102:13 வசனம் சொல்லுகிறது, தேவரீர் எழுந்தரீர், சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்கிற காலமும் அதற்கு குறித்திருக்கிற நேரமும் வந்துவிட்டது. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, the time of favor and the set time has come. இதே வசனத்தில் நீங்கள் NIV ஆங்கில வேத புத்தகத்தை நீங்கள் படிப்பீரானால் ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, time to show favor to earth has come, your appointed time has come. தேவன் உனக்கென்று நியமிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது. NLT ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, your promised time has come. தேவன் வாக்கு பண்ணின நேரம் வந்துவிட்டது. King James Version ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, your set time has come. தேவன் உனக்கென்று குறித்த நேரம் வந்துவிட்டது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம வாழ்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் நேரத்தின்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்கு. There is a time for everything. We walk, we do things according to time. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விமானத்தை பிடிக்க, ஒரு ட்ரெயினை பிடிக்க, ஒரு பஸ்ஸை பிடிக்க ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. உணவு நன்றாக சமைக்க வேண்டும் என்றால் அதற்கென்று அதை உணவை சரியாக சமைக்க ஒரு நேரம் இருக்கிறது. கற்பம் தரித்த பெண் அந்த பிள்ளையை பெற்றெடுக்க ஒரு நேரம் இருக்கிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கு. There's a time for everything.
To catch an airplane, train or bus, there is a fixed time. To make food and the food to be delicious, good cooked, there is a time for that. A pregnant woman, to bear a child, there is a time. My dear brothers and sisters, as there is a beginning, there is an end for everything. My dear brothers and sisters, are you looking at the failures in your life and you're broken about? What is that you've been waiting for? What is that you've been weeping for? What is that you've been crying for? My dear brothers and sisters, Abraham waited 25 years. His waiting did not go vain. He became a father of a nation. Joseph waited 13 years. His waiting did not go in vain. He saw a great change in his life. Esther waited 3 days. Her waiting did not go in vain. She saw favor in the sight of king. Daniel waited 21 days. His waiting did not go in vain. He got the answer from God. Jacob waited 14 years. His waiting did not go in vain. He married the women whom he loved very much. David waited 30 years. His waiting did not go in vain. Just like God had promised, he became a great king in that country. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அநேக காரியங்களுக்காக காத்திருக்கிறேன். காத்திருந்து காத்திருந்து காத்திருப்பதிலே என் வாழ்க்கை முடிந்து போய்விடுமா என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? சோர்ந்து போயிருக்கிறீர்களா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். அவருடைய காத்திருந்த நாட்கள் வீண் போகவில்லை. ஆண்டவர் வாக்கு கொடுத்ததை போல ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். யோசேப்பு 13 ஆண்டுகள் காத்திருந்தார். அவருடைய காத்திருப்புதல் வீண் போகவில்லை. அவர் எதிர்பார்க்காத மாற்றத்தை அது பிறகு கண்டார். எஸ்தர் 3 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார். அவள் காத்திருந்தது வீண் போகவில்லை. ராஜாவுடைய பார்வையிலே தயவை பெற்றுக்கொண்டார். தானியேல் 21 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தார். அவருடைய காத்திருப்பதில் வீண் போகவில்லை. அவர் எதிர்பார்த்த பதிலை அவர் பெற்றுக்கொண்டார். யாக்கோபு 14 ஆண்டுகள் காத்திருந்தார். அவர் காத்திருப்பதில் வீண் போகவில்லை. அவர் எதிர்பார்த்த தான் நேசித்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். தாவீது 30 ஆண்டுகள் காத்திருந்தார். அவருடைய காத்திருப்பதில் வீண் போகவில்லை. தேவன் வாக்கு கொடுத்ததை போலவே ஒரு சிறந்த ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதற்காக காத்திருக்கிறாய்? எதற்காக கலங்கி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், தேவன் வாக்கு கொடுத்த நேரம் வந்துவிட்டது. தேவன் குறித்திருக்கிற நேரம் வந்துவிட்டது. தேவன் உனக்கென்று நியமிக்கப்பட்ட நேரம் வந்துவிட்டது. என் அன்பு சகோதரனே, வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். தோல்வியே என் வாழ்க்கை, ஏமாற்றமே வாழ்க்கை, கைக்கு எட்டுனது வாய்க்கட்டுவதை போல பல காரியங்கள் கைவிட்டு போய் விடுகிறது. என் தொழில், என் வியாபாரம் எப்படி இருக்குமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? My dear brother who is doing business, all your life, all your efforts have been a failure. Things are slipping away one after the other. You're in a great dilemma, wondering what to do, to continue with this business or not, to stop it or not. You're in a great dilemma. God says your set time to rise up has come. Your set promised time to rise up has come. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, குடும்பத்திலே பிரச்சனைகள், கணவர் என்னை புரிந்து கொள்வதில்லை, நேசிப்பதில்லை, இந்த கணவர் விட்டு பிரிந்து போய்விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாயா? இது என் கணவர் மாறுவார் என்ற நம்பிக்கை போய்விட்டது. என் கணவர் திருந்துவார் என்ற நம்பிக்கை போய்விட்டது. லோன் கிடைக்கும் என்ற நம்பிக்கை போய்விட்டது. my hope of expecting the loan has gone. My hope of trusting my husband will change has gone. My family situation has gone. டாக்டர்கள் என்னென்னமோ சொல்லுகிறார்கள். ஆனால் என் சரீரத்தில் படுகிற பாடுகள், வேதனைகள் மாறவே இல்லை. My hope is gone. என் நம்பிக்கை இழந்து விட்டேன். இனி சுகம் கிடைக்கின்ற நம்பிக்கை இல்லை. நான் மரித்து போவது நிச்சயம் என்று பதறிக்கொண்டிருக்கிறாயா? கலங்கி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ பயப்பட அவசியம் இல்லை, கலங்க அவசியம் இல்லை. உன் துக்க நாட்கள் முடிந்து போயின. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, எந்த காரியத்தை குறித்து நீ துக்கித்துக் கொண்டிருக்க எனக்கு தெரியாது. எந்த காரியங்களை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்க தெரியாது. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் துக்க நாட்கள் முடிந்து போயின.
துக்க நாட்கள் முடிந்து போயன. வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், வெளிப்படத்தில் 21:4 சொல்லுகிறது, இனி அழுகை இல்லை, இனி மரணம் இல்லை, இனி சஞ்சலம் இல்லை, இனி கண்ணீரும் இல்லை. ஹalleluya. Revelation chapter 21:4 says, no more tears, no more death, no more mourning, no more weeping in your life. ஓ எசேக்கியேல் 12:25 சொல்லுகிறது, இனி தாமதம் இல்லை. You have been delayed. Many things have been delayed in your life. Many things you have been waiting and waiting. போன வருஷம் இது நடக்கும்னு எதிர்பார்த்தேன், கைவிட்டு போய் விட்டது. இந்த வருடமும் அதே போலதான் தாமதமாகி கொண்டிருக்கிறது. என் திருமணம் தாமதமாகி கொண்டிருக்கிறது, என் வேலை தாமதமாகி கொண்டிருக்கிறது என்று பயந்து கொண்டிருக்கிறாயா? பிள்ளையோட எதிர்காலத்தை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், இனி தாமதம் இல்லை. ரோமர் 8:15 சொல்லுகிறது, இனி பயம் அவசியம் இல்லை, இனி பயப்பட அவசியம் இல்லை. No more fear. Roman 8:15 says, no more fear at all. எதை குறித்து கலங்கினாய், எதை குறித்து புலம்பினாய், கதறினாய், கர்த்தர் சொல்ல, இனி நீ பயப்பட அவசியம் இல்லை. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பியிருந்த யோபை ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார்? யோபு இழந்ததை காட்டிலும் 2 மடங்கு பலனை பெற்றுக்கொண்டார். போன வருடம் அநேக காரியத்தை இழந்தாய். Last year you lost many things. Just that God blessed Job double portion. This year He shall bless you with double portion. 2 மடங்கு பலனை ஆண்டவர் கட்டளிட போகிறார். நீ இழந்த நன்மைகளை பெற்று போகிறாய். வேத வசனம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 24:1 சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். அவருடைய துவக்கம் அற்பமாக காணப்பட்டது. மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில இருந்தான். ஆனால் அந்த பிரயாணத்தின் முடிவிலே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். My dear brother, sister, maybe you started this year with great burden, with great question, with great fear, with all kinds of worries in your heart. The Bible says Abram started his life with all kinds of lacking, with all kinds of questions people put to him. He was not able to answer at that time. But at the end of the journey, Genesis 24:1 say, God, the Lord had blessed Abraham in all things. God did not bless Abraham in this thing and that thing, but left that thing. No, my dear brother. ஆண்டவர் ஆபிரகாமை இந்த காரியத்தில் அந்த காரியத்தில் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தர் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தார். எந்த அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, எந்த காரியத்திலே நீ ஆசீர்வாதத்தை பார்க்கவில்லை போன வருஷம்? எந்த காரியத்திலே போன மாதம் ஆசீர்வாதத்தை பார்க்கல? உன் பிள்ளையுடைய காரியமா, உன் தொழிலுடைய காரியமா, உன் ஊழியத்திலையா, வியாபாரத்திலையா, உன் வேலையிலையா, எந்த காரியத்தில் நீ ஆசீர்வாதத்தை பார்க்கல? கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் இந்த வருடத்தில் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியின் பாத்திரமாக வைக்க போகிறார். God is going to keep you as a vessel of honor and glory. My dear brothers and sisters, don't be worried about what the people are talking. Don't be worried what the people are saying. Don't be worried what the television news report is giving, what the newspaper report is giving. Remember, I don't know about the time, other people's time. மற்றவருடைய நேரம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியாது எனக்கு, மற்றவருடைய நேரம் எப்படி இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் உன்னுடைய குறித்த நேரம் வந்துவிட்டது. தேவன் உனக்கு நியமித்த நேரம் வந்துவிட்டது. நீ எழுந்து பிரகாசிக்கிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தருடைய மகிமை உதிக்கிற நேரம் வந்துட்டு. I don't know about how the time of the other people are, but I know you who are watching, God says your set time has come. The time of favor has come. God's promised time has come. This is going to be a time of restoration, a time of rectification, and God is going to perfect everything. Shall we close our eyes and look up to God? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்பும் இரக்கமல்ல நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு வேதனையோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தருடைய கரத்தில் வைக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற பாரத்தை அறிந்திருக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற சஞ்சலத்தை அறிந்திருக்கிறேன். அவருடைய மனதில் இருக்கிற கவலைகளை அறிந்திருக்கிறேன். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக அப்பா. உம்முடைய சக்கன மகிமை ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும்.
தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆஸ்மா நோயோடு மிகுந்த வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். There is a person, you are having a problem in your throat or throat infection. அடிக்கடி வருது. You are a singer, you worship, you are a worship leader. நீங்க நல்ல பாட்டு பாடுவீங்க, ஆனா அடிக்கடி சகோதரியே உன்னுடைய தொண்டை இன்ஃபெக்ஷன் ஆகி விடுகிறது. அல்ல யாவருக்கும் முன்பாக தலைகுனிந்த ஒரு நிலையில் நீ இருக்கிறது நான் பார்க்கிறேன். இயேசுவின் கரம். சிஸ்டர், you are having a throat infection now and then. You are a singer, you sing gospel, you sing for the glory of God. Right now the Lord is touching you. அந்த பேக் ப்ராப்ளம் மறைகிறது, அந்த கிட்னி ப்ராப்ளம் மறைகிறது. ஹalleluya. அந்த அப்டாமினல் இருக்கிற அந்த அடி வயிற்றில் இருக்கிற வலி இயேசுவின் நாமத்தினால். சகோதரியே, ஓ தேங்க்யூ. நீங்க பிரெக்னெண்டா இருக்கிறீங்க, ஆனா உனக்குள்ள ஒரு பயம், ஐயோ இந்த பிள்ளை பிறக்குமா சரியா பிறக்காதா, எனக்கு அடிக்கடி இந்த வலி வரதை என்ன பண்ணுகிறேன்னு சொல்லி பயமாய் இருக்கிறது என்று பயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கேன். அன்பு மகளே, கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பிள்ளையை கொடுத்தது நானம்மா, இந்த பிள்ளையை கொடுத்தது நான். நீ அந்த பிள்ளையை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். சுகப்பிரசவத்தை தரப்போகிறார். சுகப்பிரசவத்தை. God is going to give a normal delivery for all the days of tears and pain you have gone through. God is going to give you days of joy, days of happiness and days of peace. அப்படி ஆசீர்வதிக்கிற கரம். இனி கண்ணீர் அல்ல. பல வருடங்களும் என் மகனுக்கு ஒரு பெண்ணை பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நல்ல ஒரு வரன் கிடைக்கவில்லைன்னு சொல்லி கலக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுங்க, இந்த வருடத்தில் மார்ச் மாசத்தை பார்க்கிறேன். ஓ சிஸ்டர் சோஃபியா, I see the month of March. God is perfecting everything about your life and your career. God is saturating everything. God is saturating everything. ஓ கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருத்தரை தொட்டு கொண்டு இருக்கிறதுக்காக, இப்படி ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொருத்தரை தொட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. தேங்க்யூ மாஸ்டர். கர்த்தருடைய மகிமை பலமாக இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். பலமாக இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். எஸ், நடந்து முடிந்தது எண்ணி கலங்க வேண்டாம். நீங்கள் எதிர்பார்க்காத மாற்றத்தை, திருப்பத்தை உன் கண்கள் காணும்படி செய்வார். என் அன்பு சகோதரியே, கர்த்தர் மேன்மையான காரியங்கள் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். எதை குறித்து கலங்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற காலமும் குறித்திருக்கிற நேரம் வந்துவிட்டது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீரானால் பின்பாக பார்க்க போகிற இந்த விலாசத்தில் எங்களுக்கு ஒரு சாட்சி, நீங்கள் பெற்ற நன்மைகளை, நீங்கள் பெற்ற சாட்சிகளை எங்களுக்கு எழுத மறக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருப்போமானால் அவைகளை நீங்கள் எழுதுங்கள். என ஒவ்வொரு திங்கட்கிழமை நான் உபவாசம் இருந்து நான் ஒவ்வொருக்காக நான் ஜெபித்துக் கொண்டு, ஒவ்வொரு ஜெப குறிப்புகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அதில் எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருப்பீரானா அதை எழுதுங்கள். மற்றும் அந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.